ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய வீரர் செய்த செயலால் தற்பொழுது பிசிசிஐ அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என்னடா இது, ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருந்த மேட்ச்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இந்திய அணியை ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட் வித்தியாசத்துல இரண்டாவது டெஸ்ட் போட்டியில வீழ்த்திட்டாங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி என்னதான் மிகப்பெரிய அளவு வெற்றியை கண்டாலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில மிகப்பெரிய ஒரு தோல்வியும் கண்டிருக்கு. இதனால வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்வதில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. மற்ற அணிகள் வின் பண்றதை பொறுத்து தான் இந்திய அணி உள்ள போறதா இல்லையான்றதை டிசைட் பண்றதுக்கான ஒரு காலநிலையை உருவாக்கி இருக்கு. அதையெல்லாம் விட்டுருங்க. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளருக்கு 20% அவருடைய ஊதியத்திலிருந்து அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்னடா அபராதம், எதுக்குடா வீச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் ஆடிட்டு இருந்த போது டிராவஸ் ஹெட் பாத்தீங்கன்னா அவருடைய விக்கெட்டை வீழ்த்தியதன் சந்தோஷத்துல அவரை வந்து கடுமையாக விமர்சித்ததாகவும் டிராவஸ் ஹெட்டும் அவரை வந்து கடுமையாக விமர்சித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து 2 பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படி முட்டிக்கிட்டாங்க. அவருடைய விக்கெட்டை எடுத்த உடனே அந்தி வெளியே போ சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கத்திய சிராஜ். அதுக்கப்புறம் இது எல்லாமே பண்ணது வந்து ஐசிசியின் விதிகளுக்கு மீறியதாக இருக்கிறதுனால உடனடியாக இவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கணும்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து அது அவருடைய விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. சிராஜுக்கு மட்டும் தான் அபராதம் விதிச்சிருக்காங்க தவிர டிராவஸ் ஹெட்டுக்கு எச்சரிக்கை மட்டும் தான் விடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு போட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா போட்டிகளிலுமே எல்லா வீரர்களும் சரிக்கு சமமாக தான் வந்து நம்ம வந்து டீல் பண்ணணும். என்னதான் விக்கெட் எடுத்தாலுமே அந்த ஆக்ரோஷத்தை வந்து அவர்கிட்ட வந்து நம்ம காட்டக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய ரீசனை தான் வந்து பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அதனால சிராஜிக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. மூன்றாவது டெஸ்ட் போட்டி அடுத்தது வந்து நடக்க போகுது. அதுக்கு இந்திய அணி வந்து தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய 3 போட்டிகளில் இந்திய அணி கட்டாயமாக வெற்றி பட்டால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்வதற்கான ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளும் மற்ற அணிகள் வெற்றி பெறுவதை பொறுத்து தான் இந்திய அணி உள்ள போகுதா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்றது உறுதியாகிறது. சிராஜின் இந்த நடவடிக்கை குறித்தும் சிராஜ் அவர்கள் டிராவஸ் ஹெட்களும் மோதி கொண்டதை அடுத்து அவர்கள் சமாதானம் ஆனதையும் தாண்டி பிசிசிஐ வந்து உடனடியாக இதுக்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என தற்பொழுது இந்திய வீரருக்கு அதிரடியாக அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலிய வீரருக்கு அதிரடியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிராஜின் இந்த செயலை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.